ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு என் பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு, தோசை சுட்டு சட்னி வச்சு கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு தயிர் சாதம் செய்ய போகிறேன். சாப்பாடு மீதி இருக்குது காலையில் சமைச்சது, அதனால அதை தயிர் சாதமாக கிட்டல ஈஸியாக கிண்டி எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. மைனாவே மைனாவே மழை என்னை நனைச்சேன் என்னமா என்ன ஊத்திக்கிறேன் பண்ணு. கடுகு, அப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன். எனக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், அதனால சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும். அதனால சின்ன வெங்காயம் நிறைய போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா ப்ரௌன்ஸ் ஆக்கிக்கலாம். சாப்பாடு மீந்துருச்சு, சரி நாளைக்குன்னா கண்டிப்பா சாப்பிட முடியாது, அதனால சரி இப்ப நைட்டுக்கே சாப்பிட்டுக்கலாம். லைட்டா தயிர் சாதம் மாதிரி கிண்டி சாப்பிட்டுக்கலான்ட்டு தயிர் சாதம் ரெடி பண்றேன். யாருக்கெல்லாம் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. லேடிஸ்னாலே அதானே, வீட்டுல பசங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுத்துட்டு மிச்ச மீதி இருக்கதை சாப்பிட்றதான் இந்த வெயிட் போடுறது. என்ன பண்றது, நம்மளுக்கு வேஸ்ட் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அதனால நம்மளே சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் நைட்டு சாப்பாடு தயிர் சாதங்கிறதால நெஞ்சு கறிக்க கூடாது, அதனால கொஞ்சோண்டு இஞ்சி, காரத்துக்கு நல்லா நிறைய பச்சை மிளகாய், காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும், அதனால காரமா பச்சை மிளகாய் நல்லா இது வதங்கட்டும். அப்படி இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், அப்பதான் சாப்பாடுன்னு நல்லா மிக்ஸ் ஆகும். இதுல உப்பு எனக்கு மட்டும்தாங்கிறதால எனக்கு தேவையான சாப்பாடுகள் தான் செய்ய போறேன். ஆனா சாப்பாடு கொஞ்சம் நிறையவே மீந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பாடை போட்டுடலாம். ஒரு சவுண்ட் வரும், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் அதை லைக் பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் சாப்பிடுவேன், நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், இவ்வளோ சாப்பாடு போடுறேன்னு நினைச்சிருவாங்க. கண்டிப்பா நம்ம சாப்பிடுவோம், நம்ம பசங்க டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி வருவாங்க, அதனால அவங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் அதிகமாவே கிண்டிடுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதாவது ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பா மாடுக்கு வைப்பாங்க தண்ணிங்க, அதுக்கு நான் கொடுத்துருவேன். இது வந்து சாப்பாடு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, அதனாலதான் சரி ஏன் வேஸ்ட் பண்ணுவானே நம்மளே சாப்பிட்டுடலாம்
அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி லைட்டா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு வெங்காயம் எல்லாம் இப்படிதான் நல்ல ப்ரௌன் கலர்ல வரணும். இது வந்து அந்த தயிர் சாதம் கிடையாது, குயிக்கா செய்யற பழைய சாப்பாட்டுல செய்யற தயிர் சாதம். அதனால இந்த வெங்காயம் நல்லா மொறு மொறுன்னு ஆகி போட்டாதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு செஞ்சு செய்யறோம்னா அது கொஞ்சம் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. தயிர் ஒரு பாக்கெட் சேர்த்துட்டேன். அப்படி கொஞ்சம் அடுப்பையும் கிளீன் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொட்டிருச்சு, எப்படினாலும் நம்ம தான் கிளீன் பண்ணணும், அதனால நம்மளே கிளீன் பண்ணிடுவோம். நல்லா இந்த தயிர் எல்லா சாப்பாட்டுக்கும் வர மாதிரி நல்லா சேமா. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதுல வந்து பச்சை மிளகா நல்ல எண்ணெயில தான் போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகாவே போதும் நம்மளுக்கு சைடிஷ்க்கு. இந்த பச்சை மிளகா கடிச்சிட்டு இந்த தயிர் சாதம் சாப்பிட்றது அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எண்ணெயில வதக்கின பச்சை மிளகா அதிகமா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிண்டியாச்சு, நல்லா தயிர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பச்சை மிளகாவோட அந்த தயிர் சாதம் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கொஞ்சம் சாப்பாடு சூடு ஏறட்டும். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி, லைட்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதும். கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டு அப்படி லைட்டா அந்த கொத்தமல்லியும் லைட்டா விட்டுட்டு ஒரு லைட்டா ஒரு 2 minutes அப்படியே விட்டுறணும் சாப்பாடை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்ப நான் சாப்பிட போறேன். யாரெல்லாம் சாப்பிட்டாச்சு? யாரெல்லாம் நைட்டு இந்த மாதிரி சாப்பிடுவீங்க? நான் மேக்சிமம் சாப்பாடு மீதம் இருந்தா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருவேன். எல்லாருக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா பாருங்க, என்னோட ஷார்ட்ஸும் பாருங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நானும் என்னோட சேனல்ல சொல்லிக்கிறேன். இரவு வணக்கம் அனைவருக்கும். டாடா, பாய்.